விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வரை ஒருமையில் எலும்பை உடைப்பேன் என்ற வழக்கில் அவர் கைதாகி உள்ளார். ஆனால் இப்போ ஊடகத்தில் பல விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கு. எப்படின்னா, சட்டசபையில் வச்சு முதல்வர் கதவை அடைச்சி விட்டு தான் பேசணும், இல்லைன்னா வெளியில் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொன்னார். அதைத்தான் இவர் பொதுக்கூட்டத்தில் வைத்து சட்டசபையில் அந்த மரபே கிடையாது, அப்படி அடைத்தால் நாங்கள் உடைப்போம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த விவாதங்கள் ஊடகங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் முதல்வர் சொல்லதை விட்டுருவோம். ஆனால் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசும்போது மானங்கட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பிரயோகப்படுத்திட்டு தான் பேசினார். நான் திரும்பவும் சொல்லுதேன், மானங்கட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையில் தான் பேசினார். முதலமைச்சரை கட் பண்ணி விட்டுருங்க. மானங்கட்ட தமிழ்நாடு, எது மானங்கட்ட தமிழ்நாடு? இது மானங்கட்ட தமிழ்நாடா? இப்போ நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மானங்கட்டவனா? இல்லை தமிழ்நாட்டில் பிறந்திருக்கவங்க எல்லாமே மானங்கட்டவனா? 75 வருஷ காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த தமிழ் மக்கள் நம்பி. அப்போ அவங்க ஃபுல்லாக மானங்கட்டு தான் ஓட்டு போட்டாங்களா? மானங்கட்டு தான் அந்த திமுக கட்சியை தேர்ந்தெடுத்து வைத்தாங்களா? மானங்கட்டவன்னு எப்படி சொல்லலாம்? இப்போ தமிழர்களாகிய அனைவரும் நாங்கள் அவர் மேலே வழக்கு குற்றம் கொடுக்கலாமே. எங்களையெல்லாம் மானங்கட்ட தமிழ்நாடு மக்களுங்கிற மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த முதல்வர் டாப்பிக்கையே விட்டுருங்க. அது தனி விட்டுருங்க. மானங்கட்ட தமிழ்நாடுன்னு சொல்லி தானே ஆரம்பித்தார். அதை எல்லோரும் கேளுங்க. மானங்கட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர். மானங்கட்டு போய் தானே நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் காரில், ஏசியில், பங்களாவில் நீங்கள் பல கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு மாற்றத்துக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழன், என்னை போன்ற முக்கியமான ஒரு மானம் உள்ள தமிழன், நான் ஒரு மாற்றத்துக்காகவே நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு வைத்துக்கிடுங்க. அப்போ நான் மானம் கட்டவனா? நீங்கள் விவாதம் பண்ணுறீங்களே, யாராவது இதை பற்றி பேசுகிறீங்களா? மானங்கட்ட தமிழ்நாடு, இதுக்கு ஒரு விவாதம் வைக்கணும். என்ன மானங்கட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்? நாங்கள் இப்போ மானங்கட்டி போயிட்டு வந்தா உங்களுக்கு ஓட்டு போடலைண்ணா? நீங்கள் யார்? நீங்கள் இங்கே ஏன் இருக்கீங்க? மானங்கட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டை ஏன் கேட்டீங்க? ஏன் நீங்கள் கட்சியில் ஆட்சியில் இருந்தீங்க? உங்களுக்கு அவ்வளோ ரோஷமாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு மானமாக இருந்தால், இந்த மானங்கட்ட தமிழன் ஓட்டெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, இந்த மானங்கட்ட தமிழ்நாட்டில் நம்ம இருக்கக்கூடாது.